மீனாட்சி பொண்ணுங்க டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கல. ஃபஸ்ட்டு சீனில் நம்ம சரண்யாவும் பூஜாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பூஜா சொல்கிறாங்க, என்ன நான் அத்தைக்கு தானே ஃபோன் பண்ணேன், நீ எதுக்குடி ஃபோன் எடுத்த அப்படின்றாங்க. இங்கே பாரு, அங்கே போனாலும் இங்கே வீட்டில் வந்துட்டு ஃபோன் போகிறத நீ நிறுத்த மாட்டேல, ஒழுங்காக ஃபோனை வச்சுட்டு போடி. சரி, வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணான நியூஸை உனக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கும் சக்திக்கும் ஃபஸ்ட் நைட்டு, அதுவும் நம்ம மீனாட்சி அம்மா வீட்டில் வச்ச, புரியுதா அப்படின்னு என்ன உளறிட்டு இருக்கு அப்படின்றாங்க. புரியுது பூஜா, புரியுது. இந்த நியூஸை கேட்டதுமே உன் காதில் ஈத்த கரைச்சி ஊத்துற மாதிரியே இருக்குல்ல, அப்படித்தான் இருக்கும். சரி வச்சிடண்டி, இப்போ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அடுத்து வேமா புஷ்பாக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் பூஜா சொல்லு பூஜா அப்படின்றாங்க. என்ன நொல்லு பூஜா, இங்கே பாருங்கள், நான் ஊரில் இல்லை, எனக்கே எல்லா நியூஸும் தெரியுது. ஊரில் இருந்துட்டு ஒரு நியூஸும் உங்களுக்கு தெரியல. மீனாட்சி அம்மா வீட்டில் இன்றைக்கி வெற்றிக்கும் சக்திக்கும் ஃபஸ்ட் நைட்டா. முதல்ல அங்கே போய் என்ன நடக்க என்ன ஏதுன்னு பாருங்கள். நான் லைனில் தான் இருப்பேன், ஃபோனை கட் பண்ணக்கூடாது, வேமா போங்க அப்படின்னு சொல்ல புஷ்பா சொல்கிறாங்க. என்ன பூஜா நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்றாங்க. உண்மைதான், வேமா போயிட்டு அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு உடனே அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க புஷ்பா வந்துட்டு டே சங்கிலி வேமா போடா, மீனாட்சி வீட்டுக்கு வண்டி விடு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சங்கிலி போய்கிட்டு இருக்க. வேமா போடா அப்படின்றாங்க. வேமா போனா நீ தான் இறங்கி வண்டி ஓட்டுறியா அப்படின்னு சொல்ல சரி போ அப்படின்றாங்க. அந்த சைடு நம்ம வெற்றியும் சக்தியும் மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க வேலையெல்லாம் தடப்புடலாம் பார்த்துட்டு இருக்காங்க. மீனாட்சி அம்மா யமுனாவையும் துர்கா வேலை வாங்கிட்டு இருக்க புது யமுனாவை காட்டுறாங்க. அந்த கேரக்டர் பதில் இப்போ ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்க. சக்தி வந்துட்டு என்னம்மா இது என்ன ஏற்பாடு அப்படின்னு கேட்க, என்னடி நீ தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு தம்பிக்கு ராஜ விருந்து அப்படின்றாங்க. அதை கேட்டது சக்தி வைக்கப்பட்டு சிரிக்காங்க. துர்கா சொல்றாங்க, அதான் அக்கா வந்துட்டால, இனிமே அவதான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி பொங்குடி எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்றாங்க. வெற்றி சொல்றாரு, ராஜ விருந்துனா என்ன அப்படின்னு கேட்க, தம்பி நீங்க பார்க்கத்தானே போறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை தான் அடுத்து வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு இருக்கோ அதெல்லாம் விதவிதமாக வந்துட்டு உட்கார வச்சு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு இது ஐட்டம்ஸாக கொண்டு வந்து வைக்க வெற்றி சாப்பிட்டு பார்த்து சூப்பர், இது சூப்பர் அப்படி இப்படின்னு பாராட்டிட்டு இருக்காரு. யமுனா சொல்றாங்க, சக்தி நல்லா சாப்பிட்டு தூங்கிடாத அப்படின்னு சொல்ல, அட போங்கக்கா எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வெற்றி சாப்பிட்டு முடிச்சதுமே, தம்பி நீங்க போய் ரெடியாங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு வச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம புஷ்பா தான் வர்றாங்க வீட்டுக்குள்ள. அந்த நேரம் பார்த்து சக்தி ரெடியாகி எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது, இங்க என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஏன் பார்த்த தெரியாதா, இன்னைக்கு ராஜ விருந்து அப்படின்றாங்க. என்னது ராஜ விருந்தா அப்படின்னு புஷ்பா கேட்க சக்தி சொல்கிறாங்க, ராஜ விருந்துனா என்னன்னு தெரியாதாக்கும், நீ ஒரு ஆம்பளை பையனை பெற்றது தானே, சரி அதெல்லாம் முறையாக கல்யாணம் பண்ணியிருந்தா தெரியும் அப்படின்றாங்க. சக்தி வார்த்தையை அளந்து பேசு, உன்ன மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணுறவன் நினச்சிட்டியா அப்படின்றாங்க. துர்கா சொல்கிறாங்க, ஃப்ராடுத்தனமா அதெல்லாம் நீ பண்ணுற வேலை அப்படின்றாங்க. இங்கே பாரு, அதுக்கெல்லாம் ரெங்கநாயகம்மா சரினே சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்களாம் வந்துட்டு என்னத்தையாவது பேசாதீங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சி அம்மா சொல்கிறாங்க, நான் தான் போய் பேசினேன் சரின்னு சொல்லிட்டாங்க, உனக்கு என்ன வேணும், இப்போ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறேன். புஷ்பாவும் என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்து பூஜா கிட்ட சொல்றாங்க, பாத்தியா பூஜா எல்லாம் உங்க அத்தை ஏற்பாடு தான் அப்படின்னு சொல்ல பூஜா வந்துட்டு கோவத்திலச்சு, இந்த ரெங்கநாயகி அத்தைக்கு அறிவே கிடையாது, என்னோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டு இங்க இந்த கிறுக்கு பையன் கூட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அமுச்சு விட்டுட்டு அவங்க பையனுக்கு அங்க தேனிலவா, இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இதெல்லாம் ரோஹித் பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு திரும்பி பார்த்தா ரோஹித் அப்படின்ற மாதிரி பூஜா ஷாக் ஆயிரா. இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ இப்படி எல்லாம் பேசுன அப்படின்றாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, வெற்றி வந்துட்டு ரொம்ப நாள் என் கூட ஒன்னா சேர்ந்து பழகி இருந்துட்டோமா, எனக்கு தெரியாம இப்படி ஒண்ணு நடந்திருக்கு, அந்த ஒரு கோவம் தான், மற்றபடி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட. இங்க பாரு பூஜா, உனக்கு எதாவது லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் வார்னிங், இனிமே அவங்க வாழ்க்கையில நீ தலையிடவே கூடாது அப்படின்ற மாதிரி ரோஹித் சொல்ல, ஐயோ நான் இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன், போதுமா, சாரி, வா வந்து உட்காரு, ஐயோ வா உனக்கு டீ எல்லாம் வச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜா வந்துட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. ரோஹித்னு கோவமாக தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு சரி வா நம்ம வெளியில் வாக்கிங் போகலாம், அப்பனாத்த நீ கொஞ்சம் கூலாகுவா வா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்தை வெளியில் கூட்டு வராங்க. ரோஹித் ஏதோ பேசிட்டே இருக்காங்க, அதை பூஜா கேட்காம அங்கிட்டே வந்துட்டு எப்படிடா பிளான் பண்ணி தடுத்து நிறுத்துறது அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. பூஜா உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நான் என்ன பேசினது உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. தெரியும் அப்படின்றாங்க. என்ன பேசுனேன் சொல்லு அப்படின்னு கேட்க, ஐயோ எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணுன்னு நினச்சேன், ஃபோனை உள்ளே வச்சுட்டு ரோஹித் நீ ஒரு நிமிஷம் வெளியிலே உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா உள்ளே போக, இவ ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் திட்டிட்டு இருக்காரு. உள்ளே போன பூஜா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேமா ரெங்கநாயகி அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை, நீங்கள் வெற்றிக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஏன்னா என்னோட வாழ்க்கைக்காண்டி தானே அவங்க பிரிஞ்சிருந்தாங்க, இப்போ ஒன்றாகிறத எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்ல, என்ன பூஜா நீ பாட்டு குளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரண்யா தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கிட்ட சரண்யாட்ட கேட்குறாங்க, நீ அப்படி சொன்னியா பூஜாட்ட அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. வெற்றியோட அப்பாவும் இதில் என்ன இருக்குது உண்மையை தானே சொன்னா அப்படின்னு சொல்ல ரெங்கநாயகி ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்துட்டு முடிஞ்சிருது.